ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 2 மாணவர்களை பற்றி தான். ரவுண்ட் 2 77,000 பேர்த்தோட தலையெழுத்து என்னாக போகுதுன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங்கில் டே 2ல் இருக்கீங்க, நாளைக்கு க்ளோஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணாதானே எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட் கிடைக்கும். அதாவது 1000 வீடியோ போட்டாலும் யாருக்குமே புரிய மாட்டேதுங்கிறத உண்மை. நம்ம மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் யார் போட்டாலுமே உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு தான் அர்த்தம். பட் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சாய்ஸ் லாக் அவசரப்பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் நாளைக்கு காலையில் இல்லை மத்தியானம் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கேட்குறவங்களும் அண்ட் ஆர்டர் அனுப்புகிறவங்களும் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஐ மீன் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த உங்களுடைய ஆர்டர் அனுப்பும்போது கட் ஆஃப் கம்யூனிட்டி உங்கள் பேர் அனுப்புங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆர்டர் அனுப்பும்போது கட் ஆஃப் கம்யூனிட்டி எதுவுமே அனுப்ப மாட்டீங்க. நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால் பொறுமையாக நாங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 1000 பேர் அனுப்பியிருக்காங்க, எல்லாத்துக்குமே சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. நம்ம வந்து ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற நினைக்கிறது கரெக்டு. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்ததில் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த சாய்ஸ் லாக்கை பற்றி என்ன தெரியும்? ஓடிபி அடித்தா லாக் ஆகிடும், இது ஒரு விஷயம் தெரியும். சாய்ஸ் லாக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும், இது யாருக்குமே தெரியுமா தெரியலை. சாய்ஸ் லாக் ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளைக்கு 5 மணிக்கு ஆகிடும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்களோ இல்லையோ அதுவாக ஆகிடும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணாமுட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, அதுவாக ஆயிக்கும். இல்லை சார் நான் சேஃப்டிக்கு சாய்ஸ் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பண்ணுங்கள். இது ஒரு கேஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை சார் நான் அவசரமாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் சாய்ஸ் லாக்கெலாம் ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று கேட்டுக்கோங்க, சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாய்ஸ் ஆர்டர் அனுப்புகிறீங்க, எனக்கு புரியல. வெங்கடேஸ்வரான்னு ஒரு காலேஜ் இருக்குது. எவ்வளோ வெங்கடேஸ்வரா இருக்குது? 5 வெங்கடேஸ்வரா இருக்குது. 1219 ஸ்ரீபெரும்புத்தூரில், 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, 12333 நினைக்கிறேன், தெரில. நிறைய வெங்கடேஸ்வரா இருக்குது. அதனால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்லையும் நிறையா இருக்குது. ஐயோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரே காலேஜில் கிருஷ்ணா காலேஜுன்னு நிறைய இருக்குது. ஒரே காலேஜில் நிறைய பேர், அதாவது ஒரே பேரில் இருக்கும். இதுக்கு ஒரே வழி கவுன்சிலிங் கோடு. நம்ம சேனலோ இல்லை மற்றவங்க சேனலோ யார் பார்த்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு போட்டு தான் எல்லா வீடியோ போடுறேன். அந்த கவுன்சிலிங் கோடு வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் தெரியாமலே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வந்து 5வது வாட்டி சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னென்னா, இப்போ நான் வந்து என்னுடைய கட் ஆஃப் வந்து 145ன்னு வச்சுக்கோங்க, 145 பிசின்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து 145 பிசிக்கு ஏதாவது மெக்கானிக்கல் சீட் இருக்குமான்னு பார்க்குறேன் டயர் 1ல். அதில் சென்ட் ஜோசப்பு, சாய்ராமு, சவிதா, பனிமலர், அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன். அதாவது மெக்கானிக்கலோ இல்லை வந்து கம்ப்யூட்டரோ, நான் சொல்கிறேன் டயர் 1ல் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியோ, இல்லை வந்து பிஹெச்சியில் ஒரு மெக்கட்ரானிக்ஸு ஃபேஷன் டெக்னாலஜியோ, இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த ரேங்க்கு உங்கள் பின்னாடி இருக்குது. நடுவில் ஊடால எல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு கடைசியில் வைக்க வேண்டிய காலேஜை நடுவில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு 200வது ரேங்க் உடைய காலேஜ், ஒரு 150க்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜ், ரேங்கிங் உடைய காலேஜ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த காலேஜ் தான் கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் மேலேருந்து பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு 10வதாக உங்கள் சாய்ஸு ஏதோ ஒரு ஊடால வச்சுருப்பீங்க. சம்பந்தமே இல்லாத காலேஜ் இருக்கும், டயர் 1 டயர் 2ல் இல்லாத காலேஜாக இருக்கும். திடீர்னு 150வது சாய்ஸுக்கு மேலே இருக்க காலேஜஸாக, 150வது ரேங்கிங் உடைய காலேஜஸாக இருக்கும். அந்த காலேஜ் அங்கே வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுதான் கிடைக்கும். உடனே ஐயோ அம்மா போச்சே என்னாச்சு அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா இந்த சீட்டு கூட இருக்காது. அடுத்த ரவுண்டுக்காரங்க பாவம், அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். ஆனால் அதில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இப்போ ஏற்கனவே ரவுண்டு 1காரங்க உங்கள் கூட போட்டிக்கு வந்தாச்சு, அவங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடச்சிரும். நீங்கள் ரவுண்டு 3க்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால் பொறுமையாக பார்த்து உங்கள் லைஃப் மேட்ரு கசகசன்னு பண்ணுறீங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கு நான் புரியல எனக்கு. இப்போ நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்க? இப்போ இசி எய்ம் பண்ணுறீங்க, ஏடிஎஸ் எய்ம் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்ம் பண்ணுறீங்க. சரி ஓகே, எய்ம் பண்ணுறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எய்ம் பண்ணுறீங்கன்னா எல்லா காலேஜிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைங்க, அதுக்கப்புறம் எல்லா காலேஜிலும் ஏடிஎஸ் வைங்க, அதுக்கப்புறம் எல்லா காலேஜிலும் இசி வைங்க, அந்த மாதிரி வைங்க.
இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க சார்னா, இப்போது பனிமலரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சவிதாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜேஎன்எல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்சிங்கிற பாருங்க ஏதோ ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி ஒரு 50 ஒரு முடிஞ்ச அளவுக்கு 20 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். 20 சாய்ஸ் கொடுத்தவங்க 21வது சாய்ஸ்லேருந்து அதே மாதிரி சவிதாவில் இசிஇ, பனிமலரில் இசிஇ, அந்த மாதிரி எல்லாத்துலையும் ஈஸியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரிபிளியாக வைக்கிறேன். இந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லையா எனக்கு காலேஜுக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு பிடிச்ச காலேஜில் மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பனிமலரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பனிமலரில் இசிஇ, பனிமலரில் ட்ரிபிளி, இந்த ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் திரும்பவும் சாய்ராமில் இசிஇ, சாய்ராமில் ட்ரிபிளி, சாய்ராமில் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து லூப்பிங் மெத்தட் மாதிரி பண்ணலாம். ஒரு காலேஜ் முடிஞ்சு இன்னொரு காலேஜ் முடிஞ்சு இன்னொரு காலேஜ், அதிலே வந்து 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் வைக்கிறது. இந்த மாதிரி வைக்கிறத விட்டுட்டு கசன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு புரியல. அப்படி பண்ணால் என்ன ஆகுதுங்களா, சிஸ்டம் வந்து உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அவ்வோடு கொடுப்பீங்களா, அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுப்பீங்களா, நான் ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கங்க. நான் காலேஜ் லிஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் காலேஜ் லிஸ்ட்டு 2 நாளாக வந்து புலம்பிகிட்டு இருக்கிறேன். அந்த காலேஜ் லிஸ்ட்டு என்னங்கிறது நம்ம சேனலில் போய் எடுத்திங்கன்னா தெரியும். போன வீடியோவில் கூட காலையில் சொல்லியாச்சு. காலேஜ் 162லேருந்து 140 இருந்தீங்கன்னா சில காலேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம். 160க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டயர் 1 இருக்கும், டயர் 2 இருக்குது, அதிலே கிடச்சிரும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு காலேஜெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் உங்கள் ஆர்டரை அனுப்பும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறது, நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. பட் திஸ் இஸ் த உண்மையான விஷயம். இதுதான் வந்து உண்மையாக போயிட்டுருக்க விஷயம். சத்தியமாக சொல்கிறேன், என்னன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து கன்ஃபியூஷன் ஓவர்லோடட். பசங்க மனசில் 1008 கன்ஃபியூஷன். சரிங்களா? இல்லை ஒரு சிலர் நினைக்கிறான், இன்னொரு விதம் நினைக்கிறேன், டயர் 1 எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இல்லை, நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ்லேயே வைக்கிறேன், அதுதானே இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஃபேஷன் டெக்னாலஜியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டயர் 1 வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான கல்லூரிகளை எடுப்பீங்கள்ல, ரவுண்ட் 2க்கான சவிதா, பனிமலர், சாய்ராம், இல்லை வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்க்கும்போது கேஜிஏஎஸ்எல், இல்லை வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்க்கும்போது எஸ்என்எஸ்ஸு, கற்பகம் இன்ஸ்டியூட், ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட், இந்த மாதிரி கல்லூரியெல்லாம் வைப்பீங்க கரெக்டாக. ஸோ நான் ஆர்டர் வைஸாக நான் கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லை பார்க்கலையா பாருங்கள். என்னங்க சொல்கிறது, அந்த ஒரு ஆர்டரில் வாங்க. நீங்கள் என்னடானா ஏதோ ஒன்று போட்டுட்டு எனக்கு சொல்லி வெறுத்துருச்சு. இது வந்து அக்கறையில் சொன்னாலும் சரி, அக்கறையில் சொல்லணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் எப்படி சொன்னாலும் நினச்சாலும் சரி, பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நடக்க போகிறது என்னமோ உங்களுக்கு தான். 4வது நாள் சாய்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வரும்போது என்ன காலேஜ் நமக்கு தெரிய வரும். அப்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு காலேஜ் வந்துச்சுன்னா ஐயோ அம்மான்னு கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ போய் டிஎஃப்சியில் எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துச்சு மாற்றணும், ஆப்ஷன் கொடுப்பாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் போகணும் ஏதாவது. ஸோ அதனால் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறேன். கன்ஃபியூஷன் ஓவர்லோடு. அதே மாதிரி இன்னொன்று பார்க்குறேன், என் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜை நான் வைக்கிறேங்க சார், எனக்கு அதுதான் பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு மொக்க காலேஜாக இருந்தாலும் வச்சுருவீங்களா? சரி ஓகே வைங்க, தப்பு ஒன்றும் கிடையாது, அது உங்கள் இஷ்டம். பட் அந்த காலேஜோட தரம் என்னென்னு பார்த்து வைங்க. இல்லை டைம் பாஸுக்கு தான் நீங்கள் இன்ஜினியரிங் போய் படிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறீங்க. கொஞ்சம் அந்த ஆர்டரை கொஞ்சம் பாருங்கள். ஆர்டர் ரொம்ப முக்கியம். மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். அதுக்கு நீங்கள் நல்லவனா கெட்டவனலாம் தெரியாது, அதுக்கு ரேங்க்கை மட்டும்தான் தெரியும். ஜென்ரல் ரேங்கை பார்க்கும். ஜென்ரல் ரேங்க்கில் ஓசியில் சீட் இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கை பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இல்லைன்னு வைங்களேன், அடுத்து கீழே வரும். கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வேறு சாய்ஸஸ் 10, 15 தான் வைக்கிறீங்க. நிறைய சாய்ஸஸ் வச்சாதான் நமக்கு வந்து நிறைய வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். அப்போ தான் அப்வோர்டு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை? எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. ஸோ நிறைய சீட் இருக்குது. நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். உங்கள் கையில் வேக்கன்சி லிஸ்ட் இருக்குது, உங்கள் கையில் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சேனலோட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் 3 மணி டைம் இருக்குது. நீங்கள் முடிவெடுங்க. ஓகேவா? என்ன பண்ணலான்னு சாய்ஸ் ஃபில்லிங் உங்கள் ஆர்டரை எங்ககிட்ட அனுப்பிச்சிங்க அப்படின்னா நானோ இல்லை எங்கள் ஸ்டாஃபோ சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கேட்டு ரீஆர்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் என்னையை கேட்டிங்கன்னா லாக்கிங் பண்ணாதீங்க. நாளைக்கு மத்தியானம் இல்லை நாளைக்கு காலையில் பண்ணால் போதும் லாக்கிங். யாராவதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நான் ஹெல்ப்பு, நான் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் பண்ணித்தராமல் இருந்தேன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க்கு போயிட்டுருக்கு, வேறு வழி இல்லை.
நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறைய பேத்துக்கு நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிங்க. இந்த தவறுகள்லாம் நீக்கிட்டு நிறைய சாய்ஸஸ் வைங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு ஒரு 145 வச்சிங்கன்னா டயர் 1 மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. டயர் 1 டயர் 2 அப்படியே வாங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வாங்க. அந்த காலேஜெல்லாம் வச்சு தயவு செய்து ஏதாவது பொழைச்சிக்கிற வழியை பாருங்கள், இல்லைனா கஷ்டம்தான். தேங்க்யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டேட்டாவோட சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் தவறுகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்ட போகிறேன். ஏன்னா அதை சொல்லி அந்த ப்ரூஃப் காட்டினாவது சரியாகுமா எனக்கு தெரியல. பார்க்கலாம். தேங்க்யூ.